இந்த உலகத்துல இழந்தா கிடைக்காதது அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் நேரம். இன்னைக்கான நாள், இன்னைக்கான நேரம், இன்னைக்கான செகண்ட், இது வந்து முடிஞ்சதுன்னா முடிஞ்சதானே தவிர்த்து திரும்ப இதே மாதிரியான ஒரு நேரம் வந்து வராது. உங்களுடைய இப்போதைய நேரம் எப்போதுமே கிடைக்காது. சொல்ற விஷயங்கள் என்னன்னா, சிலரும் நிறைய வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்பை அவங்க யூஸ் பண்ணிக்காம ஒரு 10 வருஷம் கழிச்சு, ஒரு 15 வருஷம் கழிச்சு அவங்க எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கே எனக்கு இதை சொன்னாங்க ஒருத்தர், நான் கேட்க போயிட்டேன். என் கூட படிச்சவங்க எல்லாம் வேலைக்கு போனாங்க, நானும் போயிருந்தா இன்னைக்கு பணம் சம்பாதிச்சிருப்பேன். எல்லாரும் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, அவங்களுக்கான ஒரு நேரம் கிடைச்சது, அவங்களுக்கான வாய்ப்பும் கிடைச்சது, அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணி ஒரு 10-15 வருஷம் போனதுக்கு அப்புறமா ரியலைஸ் பண்றாங்க, அன்னைக்கே அந்த நேரத்தையும் அந்த வாய்ப்பையும் சரியா பயன்படுத்திருந்தா இன்னைக்கு நம்ம பெரிய ஆளா இருக்கலாமேன்னு 10-15 வருஷம் கழிச்சுதான் ஃபீல் பண்றாங்க, இப்ப கிடையாது. இது நிறைய பேர் சொல்றாங்க. அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணவங்க, அந்த நேரத்தை சரியா பயன்படுத்தணும், எல்லாமே சம்பாதிச்சுதான் இருக்காங்க. அதெல்லாம் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ண தெரியாம, அதுக்கு படிக்காம, இதெல்லாம் வந்து யூஸ் இல்லைன்ட்டு நினைச்ச எல்லாருமே இன்னைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தையும் வாய்ப்பையும் யாரெல்லாம் சரியா பயன்படுத்தணுமோ அவங்க பசங்க லைஃப், பேர பசங்க லைஃப், அப்படியே ஜென்ரேஷனே வந்து மாறி இருக்கு. ஸோ எப்பவுமே வந்து உங்களுடைய இப்போதைய நேரம் எப்போதுமே கிடைக்காது. இன்னைக்கு இழந்தா இழந்ததுதான். சரியான நேரத்துல கிடைக்கக்கூடிய அந்த சரியான வாய்ப்பு, அதை யார் பயன்படுத்தணும் அவங்க தான் சக்சஸ்.